தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டின் பொது காலம் 34வது ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைக்கின்றோம். இன்று தாயாம் திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து அரசர் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த உலகமானது பல அரசர்களை பார்த்திருக்கின்றது. ஆனால் அந்த அரசர்கள் வரலாற்றில் இடம் பிடித்தார்கள் ஒழிய மக்களின் மனங்களில் இடம் பிடிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரலாற்றில் இடம் பிடித்தது மட்டுமல்லாமல் மக்களின் மனங்களிலும் இடம் பிடித்தவர். இந்த உலக அரசர்கள் ஆட்சி, போட்டி, பொறாமை, பொல்லாப்பு, ரத்தம், போர் போன்றவற்றின் மூலமாக ஆட்சி செய்தார்கள். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி, அன்பு, சமாதானம், மன்னிப்பு போன்றவற்றை கொண்டு ஆட்சி செய்தார். அதனால்தான் மக்கள் அவரை மாபெரும் அரசராக தேர்ந்து கொண்டார்கள். அவருடைய வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக இருந்தது. பிறப்பதற்கு இடமில்லாமலும் இறப்பதற்கு இடமில்லாமலும் ஒரு தனி ஆளாக நின்று மக்களுடைய பாவத்திற்காக தன்னையே கழுவாயாக அர்ப்பணித்தவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு அரசருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். நாமும் அவரை போல அவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செய்வோம். அன்பை ஆயுதமாக்கி அனைவரையும் நம்முடைய அவருடைய பாதத்திற்கு கொண்டு சேர்ப்போம். இன்றைய வாசகங்கள் மூன்றுமே அவருடைய மகிமையை பற்றி கூறுகின்றது. முதல் வாசகத்தில் ஒரு அரசராக இருந்து வழிநடத்துகின்றார். இரண்டாம் வாசகத்தில் ஒப்புரவின் அரசராக இருந்து அனைவரையும் காக்கின்றார். மூன்றாம் வாசகத்தில் மன்னிப்பின் அரசராக இருக்கின்றார். கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இடப்பக்கத்தில் இருந்த வலப்பக்கம் இருந்த கல்வர்களை அவர்களை மன்னித்து, நீங்கள் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பீர்கள் என்று ஒருவருக்கு வாக்குறுதியை தருகின்றார். இதன் மூலமாக அவர் மன்னிப்பையும் அளிக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நாமும் அவரை போல பிறரை மன்னிப்போம், பிறரை அன்பு செய்வோம், பிறருக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இன்றைய நாளின் நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 35 43 முடிய வசனம். மிக அருமையான வசனம். அவர் கல்வாரி மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது, வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது, அவர் ஒரு கல்வனுக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி, ஒரு அடையாளமாக, ஒரு அரசராக நம் மத்தியிலே இருக்கின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே நாமும் அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்கள் இருக்கவும், அவரை நம்முடைய குடும்பங்களுக்கு அரசராகவும் நாம் தேர்ந்தெடுத்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.